ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் 2 ஜாப்ஸ் ஒரு நாளைக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது ஒருத்தவங்க வாழ்க்கையில் மாறுறதுக்கு நம்மளோட வீடியோ நிச்சயமாக உதவியாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என்ஐடி ட்ரிச்சி இருக்கு இல்லையா, நம்ம திருச்சிராப்பள்ளியில் என்ஐடி அப்படின்ற ஒரு பெரிய காலேஜ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்டோடைய ஒரு காலேஜ், ஓகேங்களா. அவங்க தான் இப்போதைக்கு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஹாஸ்டலில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற கமிட்டி இருக்கும்ல, அதுக்கான ஒரு கன்சல்டன்ட் இன்ஜினியர் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வேலைக்கு தாங்க இப்போதைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹாஸ்டலில் நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கும் இல்லையா காலேஜ் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி என்ஐடி கேம்பஸில் இருக்கிற ஒரு ஹாஸ்டல், ஓகேங்களா. ஹாஸ்டலில் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டி இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, போஸ்ட் ஆஃப் கன்சல்டன்ட் இன்ஜினியர் சிவில் அப்படின்ற மாதிரி ஒரு ரோலுங்க. சிவில் இன்ஜினியர்ஸ் படித்தவங்க செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடகடகடன்னு எடுத்துக்கோங்க, சரிங்களா. இது முற்றிலும் தற்காலிகமான ஒரு வேலை வாய்ப்பு தான். டெம்ப்ரவரி பேசிஸில் தான் அவங்க கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. கன்சல்டன்ட் இன்ஜினியர் சிவில் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க எடுக்கிறாங்க, சரிங்களா. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, http://www.nitt.edu அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்களா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே நான் இந்த வெப்சைட்டை இதை அப்படியே ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். நீங்கள் இதை ஃபுல்லாக வாசிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா மக்களே. ஹார்ட் காப்பி நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க, அதையுமே நம்ம படிப்போம். அதை தான் அவங்க ஃபில் பண்ணி யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தி சீஃப் வார்டன், ஹாஸ்டல் ஆஃபீஸ், என்ஐடி திருச்சிராப்பள்ளி 62000115 அப்படின்னு அனுப்பணும். கடைசி நாள் எப்போது அப்படின்னா 21/7/2025 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா மக்களே. இதை வெளியிட்டிருக்கிறது யார் அப்படின்னா, சீஃப் வார்டன் அப்படின்ற ஒருத்தவங்க தாங்க, ஓகேங்களா. எத்தனை வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் தாங்க இது நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக ஒரு 5 மாதத்துக்கான ஒரு வேலை வாய்ப்பு தான் இது. போக போக உங்களுடைய வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமைஞ்சதுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிஇ, பிடெக்கு ஆர் எம்டெக் படிச்சிருக்கணும் சிவில் இன்ஜினியரிங்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிட்டையர் ஆனவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஒரு 15 வருஷம் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எங்கேயாவது அசிஸ்டண்ட் இன்ஜினியராகவோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராகவோ வேலை பார்த்துருக்கீங்க, சிபிடபிள்யூவில், ஸ்டேட் பிடபிள்யூவில், பிஎஸ்யூவில், பெல்லில் இங்கே எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன் இல்லாமல் ப்ரைவேட் கம்பெனி செக்டர்ஸ், எல்என்டியில், டாடா ப்ராஜெக்ட்ஸில், ஹெச்சிசி, என்சிசி அந்த மாதிரி இடத்துல வேலை பார்த்துருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிசைனில், எஸ்டிமேஷனில், டெண்டர் ப்ராசஸ் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 55லேருந்து 65 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சேலரி மாதத்துக்கு 40,000 நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்றது தெளிவாகவே இங்கே சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ செலெக்ஷன் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களோட வரும்போதே நீங்கள் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களோட எஸ்எல்சி சர்டிஃபிகேட், அதாவது 10th சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் 12th சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் கன்சால்டேட், நீங்கள் உங்களோட டிகிரிஸோட எல்லா கன்சால்டேட் சர்டிஃபிகேட்டும், டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ, லைசன்ஸோ இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டோ கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதுக்கு போக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வர அன்னைக்கு நீங்கள் ஒரிஜினல் கொண்டு வந்துட்டு, இப்போ மற்ற நேரத்தில் எல்லாத்தையுமே நீங்கள் அவங்களுக்கு ஸ்கேன்டு காப்பியோ இல்லை எதுலையோ போட்டு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா.
அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரோடு நீங்கள் போட்டு நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, த சீஃப் வார்டன், ஹாஸ்டல் ஆஃபீஸ், என்ஐடி திருச்சிராப்பள்ளி அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா மக்களே? அது போக அப்ளிகேஷன் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா, நல்லபடியாக தரோவாக வாசித்து பார்த்துக்கோங்க. வாசித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட ஏஜ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உண்மையான எக்ஸ்பீரியன்ஸை, கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அது போக வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் போகாது. நீங்கள் வந்து இன்டர்வியூலேயோ எதில் பதில் சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஏ எல்லாம் வந்து போகிறதுக்கு, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கப்படாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக ரீட் பண்ணிக்கோங்க. உங்கள் தெரிஞ்ச மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் நம்மளோட இந்த வீடியோ உதவியாக இருக்கும். தேங்க்யூ மக்களே.